ஹாய் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் கேலாங் சராய் மார்க்கெட்டு. இங்கே எல்லா வகையான ஃபிஷ்ஷு, ட்ரை ஃபிஷ்ஷு, ஃப்ரூட்ஸு, மட்டன், சிக்கன், பீஃப் எல்லாமே இங்கே கிடைக்கிது. ஒரே இடத்துல நமக்கு எல்லாம் கிடைக்கணுன்னா சிங்கப்பூரில் அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் இதுவும் ஒரு இடம். குறிப்பாக எல்லாருக்கும் தேக்கா பிளேஸ் சொல்லுவாங்க. அடுத்தது இந்த பிளேஸை சொல்லலாம். நிறைய இடங்கள் சொன்னாலும் இது சிட்டியில் இருக்கிறதால மக்களுக்கு வந்து போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. இங்கே தமிழ், மலே, சைனீஸ் எல்லாருமே சேர்ந்து ஷாப்பிங் பண்ணுறாங்க. இந்த வெட் மார்க்கெட்டுக்கு ஏன் இவ்வளோ ஃபேமஸ் அப்படின்னா, இங்கே கிடைக்கிற மீன்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நேற்று பிடிச்சதோ இல்லை இன்றைக்கி காலையில் பிடிச்சிட்டு வந்தது தான் சேல்ஸுக்கு வச்சுருப்பாங்க. ரொம்ப நாள் பட்ட மீன்கள்லாம் இங்கே இருக்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்கும். இன்னொன்று, இங்கே ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாக இருக்கும். மற்ற இடங்களில் ஃபிஷ்ஷெலாம் ரொம்ப ரேட்டாக இருக்கும். இந்த இடங்களில் மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் விலை குறைவாக இருக்கிறதால இங்கே உள்ள மக்கள் எல்லாருமே வந்து வாங்குகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் உள்ள எல்லா மக்களும் இங்கே வந்து வாங்குகிறாங்க. இங்கே மீன்களை பொறுத்த வரைக்கும் கடல் உணவில் எல்லா வகையான உணவும் ஆல்மோஸ்ட் கிடைக்கிது. சிங்கப்பூரில் எந்த மாதிரியான உணவுகள்லாம் அதிகமாக கிடைக்குதோ அந்த எல்லாமே இந்த மார்க்கெட்டில் நம்மளால் வாங்க முடியும். ஃப்ரெஷ்ஷான இறால், நண்டு, மீன்லேயே பல வகையான மீன்கள் இங்கே கிடைக்கும். மற்ற மார்க்கெட்டில் நமக்கு எல்லாமே இந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமானா கொஞ்சம் டவுட்டு தான். தேக்கால நிறைய வகையான மீன் கிடைச்சாலும் அது கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கும். இங்கே மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மற்ற இடங்களில் இதை தவிர்த்து நம்ம மீன் வாங்கணுன்னா போர்ட் ரோடுன்னு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அங்கே போனால் நம்ம டேரெக்டாக போட்டில் இருந்தே வாங்கலாம். ஆனால் அங்கே விலை இதோட குறைவாக இருந்தாலும் நமக்கு மிட் நைட்டு போய் தான் வாங்க முடியும். ஆனால் இங்கே வந்து நமக்கு சௌகரியமாக காலை நேரத்தில் ஒரு 7 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் ரொம்ப பீக் கவராக இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு பிடிச்ச வகையான மீனை வாங்கிட்டு போயிட்டு அன்றைக்கி மதியானம் சமைச்சு சாப்பிடலாம். நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்க எல்லா மீனுமே எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு. நான் இந்த வீடியோ கேப்சர் பண்ணும்போது காலையிலே போனதால் ஒரு சில பேர் மீனை வந்து அப்போ தான் எடுத்து அடுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே மலை கடை, சைனீஸ் கடை, இன்னும் தமிழ் கடை, நிறைய வகையான கடைகள் இருந்தாங்க. அதனால் நமக்கு பிடிச்ச கடைகளில் நம்ம பொருட்களை வாங்கிக்கலாம். இங்கே இருக்கிற கடை ஓனர்கள் பெரும்பாலும் ரொம்ப அமைதியாகவும் நமக்கு கஸ்டமருக்கு தகுந்தது மாதிரி தான் இருக்காங்க. ஒரு சில பேர் தான் கொஞ்சம் கடுப்பிடிக்கிறாங்க. அவங்கள மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சைடு போகாமல் நமக்கு சௌகரியமாக யார் வந்து நம்மளை நல்லா ட்ரீட் பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட பொருள் வாங்கிட்டு போய் சமைச்சு சாப்பிடலாம். நிறைய இடங்களில் மீன் மார்க்கெட்டில் நம்ம ப்ரைஸை பார்க்க முடியாது. ஆனால் இங்கே எல்லாத்துக்குமே ப்ரைஸ் வச்சுருக்கதால நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே வகையான இறால், ஒரே சைஸு கொண்ட இறால் கூட ஒவ்வொரு கடையிலையும் ப்ரைஸு மாறுதல் இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மீனோட ப்ரைஸ் எப்படி இருக்குது, ஒவ்வொரு கடைக்கும் எப்படி ப்ரைஸ் வேறுபடுது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்க முடியும். வெளிநாட்டு ஒர்க்கர் ஏன் இங்கே ரொம்ப ப்ரிஃபர் கொடுக்குறாங்கன்னா, இங்கே வந்து ஒரு டைம் வாங்கிட்டு போனோம்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு வாரம் வச்சுருக்கலாம். டாமெட்ரியில் இந்த மீனோட ப்ரைஸ்லாம் ரொம்ப ஹையில் இருக்கும். சாதாரண மீன் எடுத்துக்கிட்டாலும் ஒரு கிலோ 10 வெள்ளி 12 வெள்ளின்னு இருக்கும். ஆனால் இங்கே வந்தோம்னா நமக்கு வந்து 6 வெள்ளி 7 வெள்ளியில் கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு நமக்கு 5 வெள்ளிலேருந்து 6 வெள்ளி மிச்சப்படுத்தலாம். அதனால தான் எல்லாருமே இந்த இடத்த ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சில கடைகள் ரொம்ப பெருசாகவும் ஒரு சில கடைகள் ரொம்ப சின்னதாகவும் இருக்கும். இங்கேயே நமக்கு தேவையான கருவாடுலே எத்தனை வகை இருக்கோ அது எல்லாமே நம்ம இங்கே பார்க்க முடியும். இங்கே அதிகபட்சம் வந்து சீபாஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம கொடுவான்னு சொல்லுவோம்ல, ஆனால் கடல் கொடுவா அரிதாக தான் கிடைக்கும். இங்கே வளர்ப்பு முறையில் இருக்கிற கொடுவா தான் அதிகமாக கிடைக்கும். ஒரு பீஸே $5 $4 கிடைக்கும். திருக்க கூட கிடைக்கும். 1 கிலோ 1.5 கிலோ சைஸ்லேயும் கிடைக்கும். 20 கிலோ 30 கிலோ கிடைக்கும். இதை நம்ம ஊரில் செனிகுனின்னு சொல்லுவாங்க. இறால்லே ரொம்ப சின்ன வகையான இந்த கடற்கரை ஓரமாக கிடைக்கிற இந்த இறாலுக்கு ரொம்பவே மதிப்பு அதிகம். இதை காய வச்சு நம்ம கொஞ்சம் ஊறுகாய் மாதிரி சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் கட் பண்ணி அவங்களே வச்சுருப்பாங்க. ஒரு மீன் வந்து 4 வெள்ளி 5 வெள்ளியில் இருக்கும். மீன்களை ஏன் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, மற்ற உணவுகளை காட்டிலும் இந்த கடல் உணவில் தான்
ஃபேட்டோட அளவு ரொம்ப குறைவாக இருக்கும். குவான்டிட்டி நம்ம எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதனால தான் எல்லாருமே மீனை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ சிக்கன், மட்டன் எல்லாமே எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே அதிகமாகிடும். ஏற்கனவே இருக்கிற எடையோட அதிக எடை போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ மீனில் வந்து நம்ம 1 கிலோ 2 கிலோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்மளோட எடை கூடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப குறைவாகவே இருக்கும். இந்த மார்க்கெட்டு மீனுக்கு மட்டும் ரொம்ப முக்கியமான மார்க்கெட் இல்லை. இங்கே சிக்கன், மட்டன், பீஃபு முதற்கொண்டு நமக்கு கிடைக்கும். இந்த மார்க்கெட்டில் நமக்கு ஷெல்லு கூட நிறையா கிடைக்கும். இப்போ கூட இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷெல் வந்து இங்கே சேல் பண்ணுறாங்க. நமக்கு பிடிச்சது மாதிரி அதை வாங்கிட்டு போயிட்டு நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். இந்த ஷெல்லில் என்ன பிரச்சனைனா அதை நமக்கு வேக வச்சு எடுத்து அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சத்தான உணவுப் பொருளில் இது ஒன்று. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் மட்டன் ஸ்டாலு. இதை மீனுக்கும் அடுத்த செக்ஷன்லேயே இது இருக்குது. இங்கே சிக்கனும் ஒரு சில பேர் ஸ்டால் போட்டிருக்காங்க. அதிகபட்சம் விங்ஸு, ஃபுல் கோழியும் நமக்கு கிடைக்கும். நமக்கு தேவைக்கேற்ப அவங்க கட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி மட்டன் எலும்பு, சதை எல்லாமே இங்கே கிடைக்கும். ஒரு சில பேருக்கு பீஃப் விரும்புவாங்க. அவங்களுக்கும் அதுக்கான மார்க்கெட்டு தான் இது. நமக்கு அந்த உணவுப் பொருளுக்கு தேவையான பொடி, காய்கறி, எத்தனை வகையான வெரைட்டி ஆஃப் காய்கறி எல்லாமே இங்கே கிடைக்கும். இங்கே பார்க்கலாம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஒவ்வொரு கடையும் எவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லாமே கொஞ்சம் நமக்கு கஸ்டமருக்கு தகுந்தது மாதிரி கொடுப்பாங்க. மேலே ட்ரெஸ்ஸு கடை, ஃபுட் ஸ்டால் எல்லாமே இருக்குது. இதுக்கும் அடுத்த செக்ஷனில் அதிகபட்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். ஃப்ரூட்ஸ்லேயே நீங்கள் பார்க்கலாம், பனானாலே எத்தனை வகையான டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். இது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் அழகாக ஹேங் பண்ணி விட்டுருப்பாங்க. பேக் பண்ணி ஒரு சிலது வச்சுருப்பாங்க. நமக்கு பிடிச்சது மாதிரி இங்கே பொருட்களை வாங்கி சாப்பிட முடியும். $1 $5 $10 கூட நம்ம வந்து வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம பாதுகாத்து வச்சு சாப்பிடலாம். காய்கறியும் எல்லாமே கடைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இந்த ஒரே இடத்துல நம்ம வீட்டுக்கு தேவையான, குறிப்பாக ஒரு வாரத்துக்கு தேவையான சிக்கன், மட்டன், பீஃபு, ஃபிஷ்ஷு, வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு எல்லாமே ஒரே இடத்துல வாங்குறதுக்கு இந்த இடம் தான் ரொம்ப சௌரியமான இடம். ஈவன் தேக்கா சென்டருக்கே நம்ம போனாலும், தேக்கா பிளேஸுக்கே போனாலும் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குமானா இந்தளவுக்கு கிடைக்காது. மீன் மார்க்கெட்டுக்கு சைடு போனால் மீன் மார்க்கெட் கிடைக்கும். சிக்கன், மட்டன், பீஃபு கூட எல்லாமே ஒரு இடத்துல கிடச்சிரும். ஆனால் அந்த வெஜிடபிள்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் தேக்கா சென்டரில். ஆனால் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள் இருக்கும். நமக்கு பிடிச்சது மாதிரி வாங்கிக்கலாம். ஆனால் குறிப்பாக ரொம்ப விலை குறைவாக இருக்குன்னா அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபிஷ்ஷுக்கும், சிக்கன், மட்டன், பீஃபுக்கு தான் சொல்லுவேன். வெஜ்ஜு ஓரளவுக்கு கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் இருக்கும். தேக்கா உள்ள ரேட்டு இங்கே இருக்கும். அதனால் நீங்கள் மற்ற நான்வெஜ் ஐட்டத்துக்கு இந்த மார்க்கெட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஒரு சில கடைகளில் ஃப்ரோசன் மீட்டு கூட இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. நமக்கு பிடிச்சது மாதிரி நமக்கு வாங்கிக்கலாம். பக்கத்துலேயே கார் பார்க் இருக்கிறதால நம்ம கார் பார்க்கில் சௌரியமாக காரை பார்க் பண்ணிட்டு வரலாம். ஆனால் கொஞ்சம் இந்த மார்க்கெட்லேருந்து தள்ளி உள்ள ஹச்டிபியில் கொஞ்சம் ரோட்டில் உள்ள பார்க்கிங் ஸ்லாட்டில் நம்ம பார்க் பண்ணிட்டு வர்றது தான் சௌரியமாக இருக்கும். பக்கத்துலேயே நிறைய நேரங்களில் லாட்டு வந்து ஃப்ரீயாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே பொருள் வாங்கிட்டு நம்ம பக்கத்தில் சாப்பிட்ற அளவுக்கு நிறைய கடைகள் இருக்குது. அதில் முக்கியமாக இந்த சதாம்னு உள்ள கடை ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இங்கே நமக்கு வந்து பிரியாணிலேருந்து முக்கியமாக பரோட்டாவுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த மார்க்கெட்டு வீக் எண்டுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, எல்லா நாட்கள்லையுமே வாங்கலாம். அதிகபட்சம் திங்கட்கிழமை மட்டும் ஹாலிடேவாக இருக்குது இந்த இடத்துக்கு. மற்ற எல்லா நாட்கள்லேயும் இங்கே வந்து மீனை ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கிட்டு போய் சமைச்சிக்கலாம். இறாலு, கடல் இறாலு, உயிர் இறாலு, இதை வந்து நம்ம டைகர் ப்ரான்னு சொல்லுவாங்க. டைகர் ப்ரான்லேயே கடலில் உள்ள டைகர் ப்ரான் ஒரு மாதிரியும், ஆற்றுல உள்ள டைகர் ப்ரானும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே கிடைக்கிற வெஜிடபிள் எல்லாமே மலேசியா, குறிப்பாக இந்தியாவிலேருந்து தான் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே அதிகபட்சம் காய்கறிகளை விளைவிக்க முடியாது. இந்த வீடியோ பார்க்குறவங்க சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா, குறிப்பாக மீன் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, விலை குறைவாக இருக்கணும், மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா
நீங்கள் இந்த மார்க்கெட்டை சூஸ் பண்ணலாம். முக்கியமாக 2-3 வெட் மார்க்கெட்டு தான் ரொம்ப ஃபேமஸ் சிங்கப்பூரில். அதில் குறிப்பாக கேலாங் சராய் மார்க்கெட்டு தான் நமக்கு எல்லாமே வசதியாக இருக்கும். இங்கே ட்ரெயின், பஸ்ஸு எல்லாம் சிட்டிலேயே இருக்கிறதால நமக்கு ரொம்ப ஈஸி. இது பீச்சிலேருந்து ஓரளவுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. கருவாடே வந்து அயில கருவாடு, இறாலு, நெத்திலி, அது நெத்திலிலே ரொம்ப சின்ன வகையான நெத்திலிலாம் ஒரு 100 கிராம் எவ்வளோது அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் ரொம்ப குறிப்பாக மற்ற இடங்களில் இல்லாதது என்னென்னா, எல்லாத்துக்கும் ப்ரைஸ் வச்சுருக்கிறதால நம்ம வாங்கலாமா வாங்கக்கூடாதுன்னு நம்மளே டிசைட் பண்ணிவிட்டு நம்ம நகர்ந்து போயிட்டுருக்கலாம். ஒரு சில பேர் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண தேவையில்லை. நம்ம அவங்கள விலையை கேட்டு அவங்களும் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. மீன்களை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ஐஸ் பாக்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஐஸ் பாக்ஸில் ஐஸை கொட்டி மீனை அதில் அழகாக பதப்படுத்தி வச்சுருக்காங்க. ரொம்ப நாள் அந்த ஃபீல்டிலே இருக்கிறதால அவங்க மீனை எப்படி பதப்படுத்துகிறோன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பேசிரிஸு, டெம்பனிஸு, பிடோக்கு, தானாமெரா, ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்கில் யாரெல்லாம் தங்கியிருக்காங்களோ அவங்க இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணுறாங்க. யூனோஸு, கம்போங்கு, பாயாலபரு, இந்த தேக்கா சரௌண்டிங்கில் யாரெல்லாம் தங்கியிருக்காங்களோ அவங்களும் இந்த இடத்த ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இங்கே காக்கிபுக்கி, உபி, இது இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஹவுகாங், பொங்கல், செங்காங் இவங்களும் இங்கே இந்த இடத்த ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இங்கே டாக்ஸியோட வசதியும் இங்கே இருக்கிறதால, பிக்கப் ட்ராப்அப் பாயிண்ட் இருக்கிறதால இங்கே டாக்ஸிக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோவில் மீனை பற்றின தகவல்கள் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக பயன்பெறுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த சாய்ச்சி, ஈஸ்ட் கோஸ்ட் பார்க்கு, பிடோக்கு, தானாமெரா, டெம்பனீஸ், பேசிரிஸு, சாங்கி அந்த சைடு போகிறவங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாப் தான் உங்களுக்கு சரியான பஸ் ஸ்டாப் இருக்கும். பஸ் ஸ்டாப் நம்பர் அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கு. அதை நீங்கள் பார்த்து பஸ் ஏறிக்கலாம். இந்த வீடியோவோட கிளாரிட்டி, என்னோடய பேச்சோட ஸ்டைலு, நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன், இதில் ஏதாவது உங்களுக்கு சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னோடய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அதை நோக்கி பயணிக்க வைக்கும். இன்னும் அதிக வீடியோ போடுறதுக்கும் என்னோடய முயற்சிகளுக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். கண்டிப்பாக உங்களோட கமெண்டை உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்காமல் வெளிப்படையாக சொல்லுங்கள். எல்லாமே பாசிட்டிவாக எடுத்து அடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு நிறையா வீடியோ கொண்டு வர்றதுக்கு நான் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதுக்கான முயற்சி நான் கண்டிப்பாக செய்வேன். உங்கள் இடத்துலேருந்து டைரெக்டாக பஸ் வசதி இல்லைன்னா நீங்கள் எம்ஆர்டியை சூஸ் பண்ணலாம். எம்ஆர்டி நீங்கள் பாயாலபர் எம்ஆர்டியில் வந்து இறங்குனீங்கன்னா அங்கேருந்து பஸ் எடுத்து கரெக்டாக கேலாங் சராய் மார்க்கெட்டில் நேரடியாக வந்து இறங்கிக்கலாம். பக்கத்துலேயே நிறையா ரெஸ்டாரண்ட் இருக்கிறதால உங்களுக்கு தேவையான காலையில் டிஃபனோ இல்லை லஞ்சோ நீங்கள் இங்கே வாங்கி உங்கள் ஃபேமிலியோடு சேர்ந்து சாப்பிடலாம். உங்களுக்கு பிடிச்சது மாதிரி உள்ள விஷயங்களை இந்த வீடியோவில் நான் கொடுத்துருப்பேன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஓகே மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.